ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் கம்ஃபர்டிங் ரசம் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். ரசம் பவுடர் இல்லை அப்படின்னு இருக்கிற டைமில் கூட இந்த ரசமை சீக்கிரமாக பண்ணிடலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் B2 குக்ஸ். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் தனியா ஆட் பண்ணுறேன், ஒரு வத்த மிளகாய் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெந்நீரை விட்டு இது ஒரு 15-20 மினிட்ஸு இந்த வெந்நீரில் ஊறட்டும். இன்னொரு பவுலில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளி ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் வெந்நீர் விட்டு ஒரு 15-20 மினிட்ஸு அதுவும் ஊறட்டும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் புளியை கரைச்சி எடுத்துட்டு ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அது கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம ஊற வச்சுருந்த சாமானெல்லாம் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் விட வேண்டாம், தக்காளியோட ஈரத்தை அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த நம்ம புளி தண்ணி தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் விட்டு இது கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ரசம் நல்லா கொதித்து வருது. நம்மளுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி மேலாக இது நுரைச்சி வர வரைக்கும் கொதிக்க விடலாம். ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம எப்பவும் போல் நெய் விட்டு கடுகு தாளித்து இந்த ரசத்தை மூடி வச்சிடலாம். வாசனையான சூப்பரான ஈஸியான மெத்தடில் இந்த ரசம் ரெடி. நல்ல சூடான சாதத்தில் இந்த ரசத்தை விட்டு சாப்பிட்டிங்கன்னா இதை விட ஒரு கம்ஃபர்டிங் ஃபுட்டு கண்டிப்பாக இருக்க முடியாது. உங்களோட நியூஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கம்ஃபர்ட் ஃபுட் என்னன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.